வணக்கம். இன்னைக்கு இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு, பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் எப்போ நடக்கும்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலா நான் பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கை ரேகையை பார்த்து நான் உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். சிம்ம ராசி 2026 இந்த ஜூலை மாதத்துல இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு ராசியில இருக்கிற கேது, சப்தம பாவத்தில் இருக்கிற ராகு, அஷ்டம பாவத்தில் இருக்கிற சனி, இது எல்லாமே திருமண வாழ்க்கைய கிடைக்கிற ஒரு காம்பினேஷன். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், பிரச்சனை வரலாம். உங்களுக்கு அது புரியாது. இத்தனை நாள் இந்த விஷயத்துக்கு யாருமே சண்டை போடல சார், இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சண்டை போடுறாங்க, விட்டுட்டு போறேன்னு சொல்றாங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். பாருங்க, எப்பவுமே ஒரு ஜாதகத்துல ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது அந்த கிரகங்களோட தசா பீரியட் வரும்போது நம்ம பிஹேவியர்ல நம்ம டெண்டன்சில சேஞ்ச் ஆகும். இது சைக்கலாஜிக்கலா நமக்கு சேஞ்ச் ஆகும். அது அந்த டைம் பீரியட்ல அந்த ஈவெண்ட்டுக்காக தான் அந்த சைக்கலாஜிக்கல் டெண்டன்சில நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ இந்த சண்டே வரலாம், அப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். எவ்வளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் கூட அது நம்ம கைமீறி நடக்கிற சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ரெமெடிஸ் எல்லாமே பண்ணணும். அந்த சிச்சுவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட்டே புரிஞ்சுக்கிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம தயாராகணும். ஸோ அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஜாதகத்தை சரியா நீங்க மேட்ச் மேக்கிங் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனையே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு எனக்கு பிடிச்சிருச்சு என்னட்டு நீங்க ஜாதகத்தை மேட்ச் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஜாகிரதையா இருங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா பேசி சமாளிச்சு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. அஷ்டம பாவத்துல சனினால பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம் சிம்ம ராசியில பிறந்தவருக்கு அதிகமா இருக்கு. ஆனா சிஷ்டாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டிங் போயிடும். இப்போ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரணும், ஆனா அது வர விட மாட்டாங்க. எதுக்குன்னு அந்த கோர்ட்ல இருக்கு, கோர்ட்லேருந்து ஆர்டர் ஆகணும், நிறைய அது அப்பீல்ஸ் இருக்கு. அது எப்போ முடிக்கிறது? ஏதோ புது ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வராத மாதிரி செய்யறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், இன்ஜெக்ஷன் சூட்டு போயிடுவாங்க, ஸ்டே வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி, புது ப்ராப்பர்ட்டி இங்க வாங்கும்போது இந்த டைம் பீரியட்ல வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா சதுர்த்த பாவத்தை செவ்வாய் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் கூட அதிகமாகவே இருக்கு. யோசிச்சு வாங்க. 12th ஹவுஸ்ல இருக்கிற குரு கிரகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. யார் வெளிநாட்டு ஜாப் தேடுறீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. வேற ஸ்டேட்ல, வேற டிஸ்ட்ரிக்ட்ல ஜாப் தேடுறீங்களா, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் சிம்ம ராசியில பிறந்தவருக்கு. ஆனா இங்க திருமண யோகம் கூட ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. ஸோ திருமணம் கூட சரியான டைம்ல நடக்காது.